விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் ராசிநாதன் அமர்கிறது. அப்போது உங்கள் ராசிநாதனோட யார் சேர்ந்திருக்கார் அப்படின்னா சூரிய பகவான் சேர்ந்திருக்கார். 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சூரியன். அப்போது சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கு. அப்போ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே தொழில், வேலை, வியாபாரம் இதை பற்றிய எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக உங்கள் ஆழ்மனதில் சிந்தனை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அதை பற்றிய சக்ஸஸும் கொடுக்கும். ஏன்னா நேர லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்கள் உணர்வுகள், செயல்கள், சிந்தனை எல்லாம் லாபத்தை அனுபவிப்பதற்காக, மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதற்காக அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதே சமயத்தில் 2ஆம் அதிபதி தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி 8ல் போய் அமர்ந்து கொண்டு நேர 2ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போ 2க்குரியவன் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா குரு தன் வீட்டை பார்க்குறார் அல்லவா, அப்போ மறைந்துள்ள தனம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அப்போ ஞானமாக, அதாவது 8ஆம் இடம் என்பது ஒரு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். மறைஞ்சிருக்க, மறைமுகமாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள். அப்போ பணத்தை எங்கேயாவது மறைச்சு இருக்குது, அல்லது யாருக்காவது கொடுத்துருக்குறீங்க, ரிட்டர்ன் வராமல் இருக்குது, அல்லது இன்சூரன்ஸில் போட்டு இருக்குது, இதெல்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். லாட்டரி, ஒரு சிலருக்கு லாட்டரியில் திடீர் அதிர்ஷ்டம் விழுவதற்கான வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி திடீர் அதிர்ஷ்டம் என்ற வகை இந்த விருச்சிகத்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியனும் சனி சேர்ந்துருக்கு. ஒரு வகையில் அந்த 2 கிரகங்கள் எதிரெதிர் தன்மை, அதாவது ஒரு சூரியனுக்கு சனிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் 5லிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ முயற்சியால் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ட்ராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், குழந்தைகளுக்காக சில நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள். ஏன்னா குழந்தை உங்கள் பேச்சை சில சமயங்கள் கேட்காமல் இருந்திருக்காது, அதாவது கேட்காது, ஒரு கொஞ்சம் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி சில தன்மைகள் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும். சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் சண்டையிடுவது, கோபப்படுவது, ஆக்ரோஷப்படுவது இதெல்லாம் கொஞ்சம் காமிக்கும். ஸோ அப்போது இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் விருச்சிகம். ஏன்னா கோபந்தான், ஏன்னா செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய ஆளுமையில் பிறந்த நீங்கள் திடீர்னு கோபப்படக்கூடிய தன்மை. அப்போ அந்த 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. இங்கே பூர்வீகத்தில் சனி, சூரியன், செவ்வாய், இந்த 3 பாவ கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கும் போது கொஞ்சம் அந்த ஒரு கோபத்தன்மையை கொடுக்கும், நிதானம் இல்லாத தன்மை கொடுக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் நிதானம், பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விருச்சிகத்துக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். கலத்திர காரக கிரகம், திருமண காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 6ல் மறைஞ்சிருக்கு. அப்போ சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பலம் அடைகிறார், ஸ்ட்ராங்காக போகிறார். சுக்கிரனுங்கிறது யார்? கணவனை அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். யார்? இந்த விருச்சிகத்துக்கு. அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன கசப்புணர்வு இருந்தாலும் இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்புகள். நேர எங்கே பார்க்குதுன்னா உங்கள் ராசியை பார்க்கிறது. அப்போது மனைவி அல்லது கணவன் மூலமாக நன்மைகள் அல்லது சொத்துக்கள் அல்லது செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் போன்ற பந்தங்களில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள். அப்போ திருமண தடை விலகுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும். இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கும். ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க, பிரிஞ்சவங்க,
இவங்களுக்கெல்லாம் ஒரு மறு திருமணம் செய்யணுங்கிற எந்த உணர்வை உங்கள் ஆழ்மனதில் விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்பெறும். குரு போய் 8ல் உட்கார்ந்துருக்காரே, அப்போ என்ன சார் பலன்? 2ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அப்போது பணம் வெளியிலிருந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே. அப்போ ஒரு வேலை பார்க்குறது சொந்த ஊரை விட்டு வெளியே அல்லது வெளிநாட்டில். ஸோ இந்த மாதிரியான அந்த என்ன உணர்வு உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்திக்கலாம். வெளியூர், வெளிநாடு, அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த புதன் பார்த்தீங்கன்னா இதுவரை ராகுவோடு சேர்ந்திருக்கார். அந்த ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது சில சமயங்களில் டாக்குமெண்ட்டு, எழுத்து சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பு துறையினால கூட சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும் இல்லவா? இதெல்லாமே இந்த ஏப்ரல் 11க்கு அப்புறம் விலக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராகுவினுடைய பிடியிலிருந்து அந்த புதன் விலக இருக்கிறது. அந்த புதன் போய் எங்கே உட்கார்ந்துருக்கார்? மீனமனையில் போய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் அங்கே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போது தகவல் தொடர்புத்துறை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கார் சார், என்ன பலன்? அரசாங்க வேலை, அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 10ஆம் அதிபதி 5ல் இருந்ததுன்னா ஒரு சிலர் அரசு வேலைக்கு அல்லது என்ன சொல்கிறது, இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு போகணும், அதில் போய் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வை ஸ்ட்ராங்காக கொடுக்கும். ஏன்னா 10க்குரியவன் 5ல் போய் உட்கார்ந்தாலே அந்த திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் ஏதோ ஒரு குரூப்பில் எழுதணும், குரூப் எக்ஸாம் எழுதணும், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இல்லை வங்கியில் எழுதணும், இல்லை ரயில்வேயில் எழுதணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி அதில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்பெறுகிறது இந்த விருச்சிகத்துக்கு. சார், குரு தனக்காரகன் 12ஆம் இடத்தை பார்க்குறார். என்ன சார் அர்த்தம்? அப்போது வெளிநாட்டின் மூலமாக பணம் வருங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது முதலீடுகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ண உணர்வை தூண்டும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போது முதலீடு எங்கேயாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஒன்று தொழிலில் கொடுக்கும், இல்லை இன்னொரு சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10க்குரியவன் 10ஆம் இடமின் தொழில்னா 12ங்கிறது தனக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும், அங்கே முதலீடு பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இல்லைன்னா தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஒரு பணத்தை முதலீடு செய்யணும், ஒரு சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் உங்கள் ரகசியங்கள் என்ன இருந்தாலும் அதை பேணி காக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரகசிய விஷயங்களை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, சார் கடன் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? கடன் வாங்கலாமா? கடன் அப்படிங்கிறது ஏதாவது கழுத்தை பிடித்து விடுமா அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, செவ்வாய் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் யார் இந்த விருச்சிகத்துக்கு அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் அந்த 6ஆம் இடத்துக்கு 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அதாவது 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ கண்டிப்பாக கடனால் கழுத்து பிடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம்.